யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 பாருங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் எப்படி கொடுக்கிறவர்? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் எப்படி கேட்க கடவன்? விசுவாசத்தோட கேட்க கடவன். ஜெபத்தில் வரும்போது சந்தேகம் இல்லாம எப்படி விசுவாசத்தோடு வர்றதுன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. எப்போ சந்தேகம் நீங்கும்? இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு வீடு வேணும், ஆனால் அந்த வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சொந்த வீடு இருந்துச்சுன்னா அப்புறம் சொந்த வீடு வருமா வராதன்ற சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. ஒரு வேலை உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வேலை இருக்குதுன்னா அப்புறம் வேலை வருமா வராதன்ற சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. கவனிங்க, எப்ப சந்தேகம் நீங்கும்? ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுகம் என்னுடையது, ஆகவே வருமா வராதன்ற சந்தேகமே அங்கே இல்லை. பாருங்க, அப்போ சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட எப்படி கேட்கறது? ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால விசுவாசத்தோட என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் என்னுடைய வியாதிகளெல்லாம் சுமந்து தேத்துட்டீரு, உங்களுடைய ஆரோக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறீரு, அந்த ஆரோக்கியம் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, அந்த ஆரோக்கியம் என்னுடையதுன்னு சொன்னீங்கன்னா அங்கே சந்தேகமே கிடையாது. விசுவாசத்தில் ஜெபம் பண்ணுறீங்க பாருங்க. விசுவாசத்தில் கேட்கும்போது கொடுக்கப்படும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் விசுவாசத்தோடு கேட்கும்போது கொடுக்கப்படும். எதில் குறைவு ஏற்பட்டாலும் விசுவாசத்தோடு கேட்கும்போது கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.